அனைவருக்கும் வணக்கம். ஈழத்தை பொறுத்தமட்டில் ஒரு பாதிக்கப்பட்ட சிறுபான்மை இனம், அந்த இனத்தின் பிரதிநிதிகளாக நாங்கள் இங்கே இருக்கிறோம் என்ற விடயத்தை நாங்கள் மறக்கக்கூடாது. நேரடியாக விடயத்திற்கு வரலாம். தமிழர் தேசிய கூட்டமைப்பை குறை சொல்லி அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பது இந்த கூட்டத்தின் நோக்கம் அல்ல. அந்த உணர்வை வரக்கூடியது போல பேசுவது தவறு. குதாசனையா, நீங்கள் நல்லவர், தனி மனிதனாக நீங்கள் நல்லவர். ஆனால் இங்கே வைக்கப்படுகின்ற விமர்சனம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நகர்கின்ற பாதையில் இவர்களுக்கு இருக்கின்ற கரிசனையாகவும் இருக்கலாம், விமர்சனமாகவும் இருக்கலாம், அதிருப்தியாகவும் இருக்கலாம். அதை ஒரு தனிப்பட்ட நபராக தனிப்பட்ட நபரின் மீது சுமத்துகின்ற குற்றச்சாட்டாக நாங்கள் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. ஈழத்தை பொறுத்த மட்டில் பல கட்டங்கள் இருக்கின்றன. 48க்கு முன்னும் பின்னும், 56க்கு முன்னும் பின்னும், 72க்கு முன்னும் பின்னும், 76க்கு முன்னும் பின்னும், முள்ளிவாய்க்காலுக்கு முன்னும் பின்னும், இப்போது ஜனவரி 8ற்கு முன்னும் பின்னும், இப்படி பல கட்டங்கள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் ஒன்றாக போட்டு பிணைந்து ஒரு குழு நன்றாகத்தான் செய்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் கொடிகாட்டுவீர்களாக இருந்தால் அது ஒட்டுமொத்தமாக தமிழருக்கு செய்யும் துரோகமாகத்தான் இருக்கும். பிள்ளைகளை சுட்டிக்காட்டுவதற்கு தமிழர்களுக்கு உரிமை உண்டு. கடந்த காலத்திலே சுட்டிக்காட்டிய போதும் இவர்கள் எல்லாம் புலிகளோடு சேர்ந்தவர்கள் என்று முத்திரை குத்தினீர்கள். இப்போது விமர்சனத்தை முன்வைக்கும் பொழுதும் இவர்கள் புலிச்சாயம் கொண்டவர்கள், அதனால் தான் குற்றம் சுமத்துகிறார்கள் என்று சொல்லுகிறீர்கள். தமிழர்களாக, ஒரு பொதுமக்களாக நாங்கள் விமர்சனம் முன்வைப்பதற்கு தமிழர்களுக்கு உரிமை இருக்கிறது. அதை தயவு செய்து எல்லா தரப்பும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் மிக மோசமான இன அழிப்பு இடம்பெற்ற பொழுது சர்வதேசத்தின் பல குரல்கள் எப்படி வந்ததென்றால், விடுதலை புலிகள் தான் அதற்கான ஒரு காரணமாக இருப்பது போலவும், அவர்களை அழித்ததற்கு பின்னதாக தமிழருக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை கொடுப்பதற்கு சர்வதேசம் தயாராக இருப்பதாகவும் அதை தங்களுக்கு சொன்னதாகவும் தமிழர் கூட்டமைப்பே சொல்லி இருக்கிறது. அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. அப்படியாக இருந்தால் முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு முடிந்த பின்னர் யாரை அணுகியிருக்க வேண்டும்? தமிழர் பிரதிநிதிகள் சர்வதேசத்தை அணுகியிருக்க வேண்டும். மஹிந்த ராஜபக்ஷவுடன் கூட்டு பல பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கவே சர்வதேசத்தின் பல நகர்வுகள் தமிழருக்கு எதிராக திரும்பி இருந்தது. இப்போது ஜனவரி 8க்கு பின்னதாக பார்த்தீர்களாக இருந்தால் இப்போதும் கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலுக்கிறது. எதற்காக கால அவகாசம் கொடுக்க வேண்டும்? இப்போது மங்கள சமர வீர, நாங்கள் இங்கே பேசிக் கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் கூட மங்கள சமர வீர ஜெனீவாவில் கூறிய கருத்துக்கள் எப்படி இருந்தனவென்றால், தமிழர்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய பலவற்றையும் கொடுத்திருக்கின்றோம், அவர்கள் கோரிக்கை விடுத்த பலவற்றையும் ஏற்கனவே செய்திருக்கின்றோம். ஏற்கனவே இந்த புதிய அரசு பல விடயங்களில் தமிழர்களுக்கு விட்டுக் கொடுப்புகளை கொடுத்து விட்டது. தமிழர்களின் பேராதரவுடன் தான் இந்த ஆட்சிப்படத்தில் இருக்கிறது. அதனால் தமிழர்கள் இப்போது மகிழ்ச்சியாக, திருப்தியாக, மிகுந்த ஆதரவோடு இருக்கிறார்கள் என்பதை அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அப்படியாக இருந்தால், அதற்கு எதிராக தமிழர்கள் குரல் கொடுக்காமல் இருந்தால், நாளை மறுநாள் தமிழர்கள் மீண்டும் சென்று இலங்கை அரசு தமிழர்களுக்கு எதுவுமே செய்யவில்லை என்று சொல்லும் பொழுது, நீங்கள் தான் சொன்னீங்கள், எல்லாம் செய்திருக்கிறது என்று மங்கள சொன்னார், எல்லாம் செய்திருக்கிறது என்று மைத்திரி சொன்னார், எல்லாம் செய்திருக்கிறார் என்று ரணில் வந்து சொன்னார், எல்லாம் செய்திருப்பதாக சந்திரிகா வந்து சொன்னார். நீங்கள் சொன்னீர்கள், ஆமாம் அவர்கள் நன்றாக செய்கிறார்கள், எங்களுக்கு பலவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள், தயவு செய்து அவர்களுக்கு கால அவகாசம் கொடுங்கள். இப்போது இந்த விசாரணை கமிஷனின் அறிக்கை கூட அவசரப்பட தேவையில்லை, உள்ளக விசாரணை செய்வதும் அவசியம்தானே என்பது போல சுமந்திரன் ஐயா சொல்வதெல்லாம் நாளடைவில் எங்களது போராட்டத்தின் குணத்தை, எமது கோரிக்கைகளை நளினப்படுத்துகின்ற முயற்சிகளாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போது சிலர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இவர்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகள், வரலாறு தெரியாதவர்கள் என்று. எங்களுக்கு நன்றாக வரலாறு தெரியும். வரலாறு தெரியாமல் தமிழர்கள் இல்லை. பாதிக்கப்பட்ட இனம் என்பதால் நன்றாக வரலாறு தெரியும். 49களில் தமிழரசு கட்சி வந்ததும் தெரியும், 72ல் மாற்றம் பெற்றதும் தெரியும். தமிழர் விடுதலை கூட்டணிக்குள்ளே நுழைந்து கொண்டு 22 வருட காலமாக கூட்டணியில் தான் அவர்கள் கோலோச்சியதும் தெரியும்.
22 வருடங்களாக தமிழரசு கட்சி என்ற பெயரே எடுக்கப்படவில்லை, பாவிக்கப்படவில்லை. எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் தமிழர் விடுதலை கூட்டணியின் கீழ் தான் வட்டுக்கோட்டை பிரகடனமே வந்தது. எங்களுக்கு தெரியும், தெரியாமல் அல்ல. அல்லது இப்போது அதையும் தாண்டி பின்னே சென்று சொல்கிறார்கள் இந்த பொன் அருணாச்சலத்தை பற்றி, பொன் ராமநாதனை பற்றி எல்லாம். அவர்கள் 1930க்கு முன்னைய காலத்து ஆட்கள். 1930 மரணம் அடைந்தவர் சார் பொன் ராமநாதன். அதற்கு முன்னரே 4 வருடங்கள் 6 வருடங்களுக்கு முன்னர் மரணம் அடைந்தவர் அவருடைய சகோதரர் முதலியார் பொன்னம்பலத்தின் 2 பிள்ளைகள். எங்களுக்கெல்லாம் தெரியும். அதுவல்ல இங்கே பிரச்சனை. அவர்கள் ஈழத்தமிழர்களின் தமிழீழத்திற்கான கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் போராடவில்லை, எங்களுக்கு தெரியும். இப்போது அவர்கள் எங்களுக்கு முக்கியமானவர்கள், தமிழர்களுக்காக குரல் கொடுத்தவர்கள், மிக அதிகமாக பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். அது ஒரு விடயம். ஆனால் தமிழீழ கோரிக்கையை முன்வைத்து வரும்பொழுது இப்போது இருக்கின்ற சூழ்நிலையை பார்க்க வேண்டும். ஜெனீவாவில் முன்வைக்கப்பட்டு இப்போது வரவிருந்த அறிக்கை என்று பார்த்தீர்களாக இருந்தால் ஏற்கனவே நடந்து முடிந்த இன அழிப்பு தொடர்பான அறிக்கை. மைத்திரி வந்தால் என்ன, மஹிந்த வந்தால் என்ன, ரணிலி வந்தால் என்ன, சந்திரி வந்தால் என்ன, யார் வந்தால் என்ன, நடந்து முடிந்த இன அழிப்பு பற்றிய விசாரணை பின்போட வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கான தேவை அங்கே இருப்பதாக நாங்கள் பார்க்கவில்லை. ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய, ஏற்கனவே முடிந்து தீர்மானம் எடுத்திருக்கக்கூடிய அறிக்கையை வெளியே கொண்டு வருவதற்கு எதற்கு கால அவகாசம் எனக்கு தெரியவில்லை. ஏற்கனவே 5-6 வருடங்கள் மஹிந்த ராஜபக்ஷவுடன் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே உள்ளக விசாரணை என்று பல தடவைகள் மஹிந்த ராஜபக்ச அரசு நகர்த்திவிட்டது. அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் மைத்திரிபால சிறிசேனவின் இந்த உள்ளக விசாரணை என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏதோ மைத்திரிபால சிறிசேனா தமிழர்களுக்கு புதிதாக ஏதோ உள்ளக விசாரணை மூலம் தீர்வை தந்துவிட போகிறார் என்று இவர்கள் போய் சர்வதேசத்தில் பிரச்சாரம் செய்வது என்பது தமிழர்களின் மிக அதிகமான இந்த தியாகங்களை, உயிரிழப்புகளை நளினப்படுத்துகின்ற முயற்சியாக இருக்குமே ஒழிய வேறொன்றுமாக இருக்க முடியாது. இப்போ முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த பதிவு செய்யப்படாததற்கான காரணம் என்பதை பற்றி இங்கே விளக்கம் சொல்லப்பட்டது. நாங்கள் எல்லாம் அறிந்ததுபடி என்றால் பதிவு செய்யப்படாமல் வைத்திருப்பதற்கான பிரதான கட்சியாக அங்கே இருப்பது தமிழரசு கட்சி தான். தமிழரசு கட்சி தான் அதை தவிர்த்து வருவதாகத்தான் நமக்கு கிடைத்த தகவல். அனைத்து கட்சிகளும் சேர்ந்து பேசி இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்றோ, அல்லது தேர்தல் ஆணையாளர் நீங்கள் எல்லோரும் உங்களுடைய கட்சிகளை பேசி தீர்மானித்து பின்னர் வாருங்கள், அதன் பின்னர் பார்ப்போம் பதிவு செய்வதற்கு என்று சொன்னதாகவோ அப்படியான தகவல் இல்லை. இப்போது அது புதிதாக நாங்கள் அறிகின்ற தகவலாக இருக்கின்றோம். இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது பேசுவதற்கு அனுமதிக்காத போல நாங்கள் சொல்வதையும் கேட்டு நீங்கள் பின்னர் வேண்டும் என்றால் போது சொல்லலாம். அதே போல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம், அவர் விரும்பினால் சொல்லுங்கள், கூட்டிக் கொண்டு வாருங்கள், நாங்கள் உள்ளே சேர்க்கிறோம் என்பது சொல்வதற்கு அழகாக இருக்கிறது. ஆனால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இருந்து பலர் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார்கள். ஒரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மட்டுமல்ல, பெரிய ஒரு பட்டியலே இருக்கிறது. தொடர்ந்தும் பலர் தூக்கி எறியப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்திலே ஆனந்த சங்கரி இவர்களுக்கு கருத்து முரண்பாடு வந்த பொழுது அந்த பெயரோடு சேர்த்து அவரையும் தூக்கி எறிந்து விட்டு மீண்டும் 2004 தூக்கிக் கொள்ளப்பட்ட பெயர் தான் தமிழரசு கட்சி. அதுவரை அந்த கட்சியின் பெயர் பாவிக்கப்படவில்லை. 22 வருடங்களாக அந்த கட்சியின் பெயர் பாவிக்கப்படவில்லை. நாங்கள் அதை மறந்துவிடக்கூடாது. ஏதோ 48 இருந்தே தமிழரசு கட்சி தான் தொடர்ச்சியாக செயல்பட்டுக் கொண்டிருந்தது போல சொல்வது தவறு. நாங்கள் தந்தை செல்வாவை மதிக்கிறோம். ஆனால் 22 காலங்கள் தந்தை செல்வாக்கு கூட இருக்கும் பொழுது காலத்தில் 72 76 காலத்தில் கூட தமிழரசு கட்சியின் கீழ் அவர் செயல்படவில்லை. தமிழ் விடுதலை கூட்டணியின் கீழ் தான் அவர் செயல்பட்டார். நாங்கள் அதை மறந்துவிடக்கூடாது. தமிழ் விடுதலை கூட்டணிக்கு 3 தலைவர்கள் இருந்தார்கள். தந்தை செல்வா இருந்தார், ஜிஜி பொன்னம்பலம் இருந்தார், அதோடு தொண்டமானம் இருந்தார். மூவரும் இணைந்துதான் அந்த கட்சியை நடத்தி கொண்டிருந்தார்கள். அதான் வரலாம். இப்போது புதிதாக வந்து ஏதோ தமிழரசு கட்சி தான் வட்டுக்கோட்டை தீர்மானம் செய்தது போலவும் தமிழரசு கட்சி தான் எல்லாவற்றையும் சாதித்தது போலவும் சொல்ல முடியாது. அந்த பெயர் பாவிக்கப்படவில்லை. 2004க்கு பின் வேறு வழி இல்லாமல் கூட்டணியின் பெயரை அவரே தலைவரே தூக்கிக் கொண்டு வெளியேறும் பட்சத்தில் வேறு வழி இல்லாமல் தங்களது அடிப்படை பெயரை பாவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான்
தமிழரசு கட்சி என்ற பெயர் மீண்டும் கொண்டு வரப்பட்டது. 2001ஆம் ஆண்டு தமிழ் விடுதலை கூட்டணியின் பெயரில் தான் இவர்கள் போட்டியிட்டு 15க்கும் அதிகமான ஆசனங்களை பெற்றார்கள் என்ற வரலாறை நீங்கள் மறக்கக்கூடாது. இப்படி தமிழர்களுக்கு பல வரலாறு இருக்கிறது. சரி, விடயத்திற்கு வருவோம். இப்போது இங்கே நாங்கள் முன்வைப்பது என்னவென்றால், கால அவகாசம் கொடுத்து கொண்டிருக்கின்ற விடயத்தின் மூலம் தமிழர்களின் உரிமைகள் இன்னும் வீரியம் பெறுமா, நளினப்படுமா? இவ்வளவுதான் கேள்வி. இங்கே இருக்கின்ற கனடிய மக்களில் பலர் இங்கே வந்திருக்கிறார்கள். நீங்கள் பேசிய பொழுது பல குரல்களை கேட்டீர்கள். அதற்கான காரணம் பலர் அதிருப்தியோடு இருக்கிறார்கள் என்பதுதான். அதைத்தான் இவர்கள் சொல்லுகிறார்கள். அதுதான் இந்த சத்தம். அப்போ இந்த கருத்தை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அதை ஆராய்ந்து பார்த்து நீங்கள் பேசி, உங்களது கூட்டத்தில் பேசி, கூடுதலாக அனைவரையும் அனைத்து சக்திகளையும் இணைத்துக் கொண்டு இன்னும் காத்திரமாக புலம்பெயர்ந்த தமிழர்களின் சக்தியை இணைத்துக் கொண்டு புறப்படுவதற்கு நீங்கள் தயாராகுங்கள். அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். இப்போ புலம்பெயர்ந்த தமிழர்களின் சக்தி என்ன என்பதை நீங்கள் 2009க்கு பின்னர் பார்த்திருக்கிறீர்கள். 2009இல் ஒட்டுமொத்தமாக சர்வதேசமும் தமிழினம் இனி முதுகை உழைப்பதற்கு, முதுகை நீட்டுவதற்கு, எழும்பி நிற்பதற்கு முடியாது என்று நினைத்த காலம். ஒட்டுமொத்த தமிழர்களுமே பயங்கரவாதிகள் என்று ஒட்டுமொத்தமாக முத்திரை குட்டப்பட்ட காலம். ஸ்ரீலங்கா அரசின் பிரச்சாரம், உச்சக்கட்ட பிரச்சாரத்தின் மூலம் அவர்கள் என்னத்தை சாதித்திருந்தார்கள் என்றால், தமிழர்கள் இனி எழும்பி ஆடக்கூடாது, அவர்கள் எழும்புவதற்கே முதுகிருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்களுக்கு செய்யக்கூடிய அத்தனை அவமானங்களையும் அவர்கள் செய்தார்கள். முட்கம்பி வேலிக்கு பின்னே பகிரங்கமாக அவர்களை வைத்திருந்ததும், உணவு புட்டலம் போடுவதற்கு கூட அவர்களை பல நீண்ட தூரம் ஓடவிட்டதும், இப்படி நிறைய அநியாயங்களை செய்தார்கள், சித்திரவதைகளை செய்தார்கள், கொடுமைகளை செய்தார்கள். பெண்களை நீங்கள் நம்பினால் நம்புங்கள், வேன்களிலே லொரிகளிலே கொண்டு வந்து நிர்வாணமாக இறக்கிய வரலாறு இருக்கிறது. முள்ளிவாய்க்காலுக்கு பின்னதாக எதற்காக செய்தார்கள்? எல்லோருக்கும் இந்த அவமானத்திலே கூனி குறுகி இனிமேல் வாழ்க்கையிலேயே தமிழருக்கு ஒரு தேவை இருக்கிறது, உரிமை இருக்கிறது என்று குரல் எழுப்பக்கூடாது என்பதற்காகத்தான் மஹிந்த ராஜபக்ச அரசு அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த 2009 5-6 வருடங்களில் புலம்பெயர்ந்த தமிழர்களின் சாதனை முயற்சிதான் சர்வதேசத்தை மாற்றியிருக்கிறது. இதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இலங்கையிலே மஹிந்த ராஜபக்சவோடு அவர்கள் பேசிக் கொண்டிருந்த அதே காலகட்டத்தில் சர்வதேசத்தில் புலம்பெயர்ந்த தமிழர்களின் மிக காத்திரமான பங்களிப்பும் குரலொலியும் செயல்பாடுகளும் பனி கொட்டும் பனியிலே வெளியிலே நின்று கத்தியதும் வீண்போகவில்லை. ஆனால் அதை வீண்போக வைத்து விடாதீர்கள் என்றுதான் நாங்கள் கூட்டமைப்புடன் கேட்கிறோம். அங்கே காத்திரமாக ஒரு போர்க்குணத்துடன் என்றால் நீங்கள் நினைக்க தேவையில்லை ஆயுதம் தூக்குவதென்று. போர்க்குணம் என்றால் அரசியலில் ஒரு போர்க்குணத்துடன் செயல்படக்கூடிய அந்த இளையவர்களையும் மீண்டும் சேர்த்து கொண்டு வேகமாக புறப்படுங்கள், நாங்கள் எல்லோரும் வெற்றி பெறலாம் என்பதைத்தான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.